சென்னை பட்டினப்பாக்கத்தில் காலை முதலே கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை அங்கிருந்து வழங்க காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது? கடலோர பகுதிகளில், கடற்கரை பகுதிகளில் என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக டிட்வா புயல் என்பது வலுவிழந்த பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக அது மத்திய கண் பகுதி என்பது தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் நிலவுகிறது. சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிற காரணத்தினால் இன்று சென்னையில் காலை முதலே தொடர்ந்து மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. மாலை நேரத்தில் தற்போதெல்லாம் பலத்த காற்றுடன் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. நாம் தற்போது இருக்கும் இடம் என்பது பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி. இங்கு தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவு வருகிற காரணத்தினால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. ஒரு ஆள் உயரத்திற்கு கடல் என்பது அலை எழுந்து உள்ளே வருகிற சூழல் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் உள்ள கடற்கரையில் உள்ள அந்த அலைகள் அனைத்துமே ராட்சச அலைகளாக வந்து கரையை தாண்டி உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் அளவிற்கு இந்த கடல் கொந்தளிப்பு என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. ஏற்கனவே டிட்வா புயல் காரணமாக சென்னை பெசன்ட் நகர், மெரினா கடற்கரை மற்றும் கொட்டிவாக்கம் உள்ளிட்ட கடற்கரையில் யாரும் மக்கள் செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள். யாருமே உள்ளே நெருங்கி புயலை பார்க்க வேண்டும், இந்த நேரத்தில் கடலுக்கு அருகே செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுமக்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருக்கிறது. தற்போது பலத்த காற்றுடன் இங்கு வீசுகிற காரணத்தினால் யாருமே மக்கள் உள்ளே செல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் கடல் கொந்தளிப்பு என்பது அளவுக்கு அதிகமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 12 மணி நேரத்திற்கு மெல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினாலும் இந்த மழை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் சென்னையில் தற்போதிலிருந்து பலத்த காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் சாலைகளிலும் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்துடன் செல்லக்கூடிய ஒரு சூழலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பள்ளியை விட்டு பல மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் செல்லும் சூழ்நிலையும் இருக்குது. பல இடங்களில் அரை நாட்களில் விடுப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது பலரும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது பல்வேறு சாலைகளில் காணப்படுகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தொடர்ந்து பலத்த காற்று மழை பெய்தாலும் அதற்கான தொடர்ந்து ஏற்பாடுகளில் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புயலின் போது வராத மழை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலில் பலமாக பெய்து வருகிறது என்று தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.